வணக்கம் நேயர்களே. இன்றைய காணொளியில் கன்னி ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சியாகின்றது. உங்களின் தொழில் ஸ்தானமான 10ஆம் ராசியில் சஞ்சரிக்க தொடங்கும் குரு பகவான் உங்களின் தலைமையை அனைவரும் ஏற்றுக்கொள்ளச் செய்வார். செல்வத்துடன் செல்வாக்கும் உயரும். செய்யும் தொழிலில் மேன்மையும் பணவரவும் உண்டாகும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட உடல் உபாதைகள் மறையும் என்று ஏதும் ஏற்படாது. வெளியில் கொடுத்திருந்த கடன் வட்டியும் முதலுமாக திரும்பும். புதிராக இருந்த உறவினர்கள் நல்லபடியாக பழகுவார்கள். எல்லோருக்கும் நல்லவர் என்று பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்களின் குடும்பஸ்தானத்தின் மீது படுகிறது. இதனால் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். நன்கு யோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இதனால் வருமானம் உயரும். இறை வழிபாட்டில் முழு ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்களின் குடும்பஸ்தானத்தின் மீது படுகிறது. இதனால் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். நன்கு யோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இதனால் வருமானம் உயரும். இறை வழிபாட்டில் முழு ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பீர்கள். குரு பகவானின் பார்வை 4ஆம் ராசியின் மீது படுகிறது. இதனால் சகோதர சகோதரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை மறையும். குடும்பத்தில் உங்கள் பெயரும் செல்வாக்கும் உயரும். தீயோரின் சகவாசம் நீங்கும். நண்பர்களிடம் உங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். குரு பகவானின் பார்வை ருணம் ரோக சத்ருஸ்தானத்தின் மீது படுகிறது. இதனால் நெடுநாளாக பாதிக்கப்பட்டிருந்த தோல் மற்றும் வயிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கடினமாக உழைத்து பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். உங்களை வீண் வம்பு வழக்குகளில் சிக்க வைக்க நினைக்கும் நண்பர்களை கண்டறிந்து விலக்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். ஆனாலும் சக ஊழியர்கள் பகைமை பாராட்டுவார்கள். அதனால் அவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும். அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்தினால் தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம். மற்றபடி உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நிதானமாக பேசவும், முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும். கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே புதிய முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சரளமாக முடியும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். விவசாயிகளுக்கு வருமானம் குறைந்தாலும் செலவு அதிகரித்தாலும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். விளைபொருட்கள் உடனுக்குடன் சந்தைக்கு எடுத்து சென்று நல்ல முறையில் விற்பனை செய்வீர்கள். கால்நடைகளை நன்கு பராமரிப்பீர்கள். பூச்சி மருந்துகளை சரியாக பயன்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய உத்வேகத்துடன் உங்கள் வேலைகளை செய்வீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் முக்கியமான பயணங்களை செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பிறரின் அபிமானத்தை பெறுவீர்கள். இருப்பினும் தொழிலில் போட்டி இருந்தாலும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற கவனமாக உழைக்க நேரிடும். பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராக இருந்தாலும் கணவர் வழி உறவினர்களுடன் நல்லுணர்வு தொடரும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உணவு விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மனத்தெளிவு பெறவும். மாணவர்களுக்கு நன்றாக படித்து எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். விளையாட்டிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தினால் மேலும் புகழடையலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வேலை மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய கடன்களிலிருந்து விடுபடுவீர்கள். உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும். இனி பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். வெள்ளிதோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வரவும். நெய்விளக்கு ஏற்றலாம். முடிந்தவரை கருட தரிசனம் செய்யவும். தினமும் முன்னோர்களை வணங்கவும். இத்துடன் குரு பயிற்சி ராசி பலன்கள் நிறைவடைகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.